வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம 30,000க்கு கீழே இருக்கிற அமேசிங்கான மொபைல் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தான் 30,000க்கு கீழே இருக்கிற மொபைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணோம். அது இல்லாமல் நிறைய மொபைல்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து பார்ட் 2 வீடியோட வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000க்கு கீழேயே உங்களுக்கு ஃபுல் கேப்பபிலிட்டிஸோட நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 6-7 மொபைல் பார்த்தோம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில மொபைல்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோவில் சொல்லாத மொபைல்ஸ், நல்ல நல்ல மொபைல்ஸ்லாம் எடுத்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Z3. ஸோ iQOO சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோலேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக, அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் iQOO Z3 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் மாடல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே நேரத்தில் அதோடைய கம்மியான ப்ரைஸுங்க. ஸோ அதில் வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 768 வருது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5G ப்ராசர். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 120GB மெமரியோட வருது. இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய டச் சாம்பிளிங் ரேட். ஸோ டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் பெரிய பெரிய கேம்ஸ் கூட விளாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வந்து ஒரு 40,000 45,000 மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அதோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸோட வருது. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4400 mAh வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 55 watts வருது. ஸோ ப்ராசஸர் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் ப்ரைஸும் வந்து கம்மியாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக iQOO Z3 வந்து ஒரு அமேசிங்கான சாய்ஸ். ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. 19,990 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கம்மியான விலை இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo V21. ஸோ Vivo V21 வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 800 ப்ராசரோட வருது. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் அண்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த iQOO Z3க்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் வந்து 4K வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் 4K வீடியோஸ் எடுக்க முடியாது. இதில் வந்து நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் 4K வீடியோஸ் எடுக்கலாம். 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னதான் வந்து ஒரு 40,000-45,000 ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விவோவில் இந்த V சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா யூஸ்வலாக வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக செல்ஃபி கேமரா ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரேமும் பார்த்தீங்கன்னா 8GB ரேமோட வருது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஃபீச்சர்ஸ், பேக் கேமரா பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது உங்களுக்கு iQOO Z3 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து Vivo V20 உடைய யூசர் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ Vivo V21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4000 mAh தான் வருது. ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 watts தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து யூசர் ரிவ்யூஸ் பொறுத்து பார்த்தா கண்டிப்பாக சார்ஜ் வந்து ஒரு நாள் வரைக்கும் நிற்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ப்ராசராக கூட இருக்கலாம். யூஸ்வலாக டைமென்சிட்டி ப்ராசஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் சேவ் பண்ணுறதுல ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் வந்த ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கிற Vivo V20 ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,990 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Samsung F62. ஸோ உங்களுக்கு வந்து விலையும் கம்மி, அதே நேரத்தில் சாம்சங்கில் சில அமேசிங்கான ஆப்ஷன்ஸோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சாம்சங்கில் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஃபோன், அதே நேரத்தில் இவ்வளோ விலை கம்மியாக அப்படின்னா கண்டிப்பாக F62 தான். ஸோ இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Exynos ப்ராசரோட வருது. Exynos அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTekோடவும் சேராது, ஸ்னாப்டிராகனோடவும் சேராது. அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங்கோடைய ஒரு ப்ராசர் சிப் செட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட வருது உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 120GB வருது. கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக வந்து 2 மெகா பிக்சல் தான் கொடுப்பாங்க.
சாம்சங்கில் கேமரா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்த மாடலில் இது ஒன்று. அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சலோட வருது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 4K வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சாம்சங் F62 உடைய அருமையான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதில் வந்து இன்னும் ஒரு ஃபீச்சர் இருக்குது, சூப்பரான ஃபீச்சர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7000 mAh பேட்டரி பவரோட வருதுங்க. ஸோ 7000 mAh தான் இது வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டமான ஒரு ஸ்பெக் அப்படின்னு சொல்லணும். ஸோ 7000 mAh இருக்குது. நீங்கள் வந்து 0 to 100 பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 நாள் வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ சார்ஜர் பற்றி அடிக்கடி கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் F62 வாங்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,100 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo Reno 6. ஸோ Oppo Reno 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராக்கு பேர் போன ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் புக்கி வீடியோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லையும் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணிட்டு எடுக்கலாம். அதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oppo Reno 6 அருமையான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 9 வருது. அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12GB வேரியன்ட் கூட இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 120GB இருக்குது. அண்ட் கேமரா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4300 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து வெயிட்டான ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காத அவங்களாம் வந்து கண்டிப்பாக Oppo Reno 6 வந்து ஆப்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட 50% ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oppo Reno 6 ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ Oppo Reno 6 உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,900 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X7 Pro. ப்ராசர் வைஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸான கேம்ஸ்லாம் விளாட்லாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகாது. அண்ட் ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ண முடியாது. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து Realme X7 Proவில் என்ன வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ப்ராசர் தான். ப்ராசர் வைஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,800 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா iPhone SE 2020. ஸோ ஐஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து 30,000 கீழே உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா iPhone SE வந்து இப்போ ஆஃபர்ஸ்லாம் போக உங்களுக்கு வந்து 30,000 31,000 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஸ்பெக்கோட வருது SE அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A13 பயோனிக் சிப்போட வருது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற எந்த கேம் வேணாலும் விளாடலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் ஃபோனில் வந்து சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸு 4.7 inch தான் சைஸ் இருக்கும். ஸோ முதல்ல வந்துட்டு இருந்த ஐஃபோன் சைஸ் இருக்கும் இல்லைங்களா, iPhone 5 iPhone 4S அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சைஸில் மிகப்பெரிய கேம்ஸ்லாம் விளாட முடியாது, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக் வைஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து 64GB 128GB 2 மெமரி வேரியன்ட் இருக்குது. ரேம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆப்பிளில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்லோ ஆகிறது ஹேங் ஆகிறது அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிக முக்கியமான ஸ்பெக் என்னென்னா இதில் வந்து IP67 ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அரை மணி நேரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா சரியாயிரும். அண்ட் இது வந்து முழுக்க டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய குவாலிட்டி ஐஃபோனில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா குவாலிட்டியுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு கேமராவே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 7 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 hours வரைக்கும் ஆனால் கூட ஆச்சரியப்பாடு இருக்குல்ல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ சார்ஜிங் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா 0 to 50 பார்த்தீங்கன்னா 30 minutes ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஐஃபோனில் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸுமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐஃபோன் SE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 31,000 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க வர மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Motorola H20. ஸோ உங்களுக்கு வந்து 30,000க்குள்ளேயே எனக்கு வந்து ஸ்பெக் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக Motorola H20 வந்து ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 வருது. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு 40,000 நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா 888 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 870 வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 inch டிஸ்பிளேயோட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து OLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கிளியரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 12GB வேரியன்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB மெமரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் வந்து இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதில் வந்து கேமரா ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமராவில் பார்த்தீங்கன்னா பாக்கி 2 கேமரா வந்து ஒன்று வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃபோன்ஸில் வந்து 4K வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். 8K வீடியோஸ் இருக்கிற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு 40,000 50,000 போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 8K வீடியோ சப்போர்ட் பண்ணும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K வீடியோஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ Motorola H20 உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியோட வருது. சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்கும். பார்க்கறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஸ்பெக் வைஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து ஹேங் பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அமேசிங்கான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும் Motorola H20. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 22,000 23,000 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ஸ்லாபோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறனால ஆட் பண்ணியிருக்கோம் iQ7. ஸோ iQ7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வைஸ் Snapdragon 870 வருது. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB ஸ்டார்ட் ஆகுது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டார்ட் ஆகுது. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து iQ7 பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும்தான் அதோட USP அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வர ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4400 mAh வருது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 66 watts கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 35 minutes 40 minutesல கண்டிப்பாக ஃபுல் ஆயிரும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரோட வருது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 30,000க்கு கீழே இருக்கிற மொபைல்ஸோடைய அணிவரிசைகள் எல்லாமே பார்த்தோம். இந்த மொபைல்ஸில் வந்து எந்த மொபைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து எந்த ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.